அதாவது நிறைய இடங்கள்ல அந்த சாலை ஓரமாகவும் பாலத்தின் கீழ்ப்புறமாகவும் இந்த பாலியல் ரீதியா தொழில் செய்யக்கூடிய ஒரு சில திருநங்கைகளையும் ஒரு சில பெண்களையும் நம்ம பார்க்க முடியும். அது போல இந்த கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர் கார்ல பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஆட்களை பாக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆண் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரமா நின்று சந்தேகமா இருக்கவும் இவர் வேகமா காரை பக்கத்துல கொண்டு போவோம். அந்த ஆண் வேகமா அருகில வந்து வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு ஆண் வந்து ஒரு ஆணை ஓரின சேர்க்கைக்கு கூப்பிடுறது நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. இது நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கிறோமோன்றத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. இதை தாண்டி அந்த ஆணை அடிச்சு விசாரிக்கும் போது தெரியுது அவர் ஒரு ஆசிரியரா பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர். இதுல என்ன நம்ம பாக்கணும்னா, இந்த ரோட்ல இவ்வளவு ஓப்பனா நின்று அந்த ஆளு ஒரு ஆணை ஓரினச்சேரி கூப்பிடுறான்னா ஒரு அந்த பள்ளியில வந்து என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணிருப்பான்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இது எங்க இருந்து உருவாதுன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு இந்த எல்ஜிபிடிக்கு வந்து சட்டத்தால வந்து பயன்பாட்டு முறைக்கு வந்துச்சோ அன்னைக்கே நம்ம சோழி முடிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழுடைய பண்பாடு கிடையாது, இது தமிழுடைய கலாச்சாரம் கிடையாது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நினைக்கும் போது நம்ம கேவலப்பட்டு வேதனைப்பட்டு போய் தான் உட்காரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வானொலி கூட்டங்கள்லாம் உருவாகிறதுனால இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் சமுதாய ரீதியா சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த வானவில் இந்த எல்ஜிபிடிக்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கருத்துக்கள்ல பதிவு பண்ணிட்டு போயிருங்க. நன்றி.